வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது பெரிய லெவலில் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார் கிட்டான அபிஷேகா தான். அவங்க பாடின பாடல், அதாவது கர்ணன் படத்தில் வர கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடல் பாடினது மூலமாக அவங்க ஓவர் நைட்டில் பாப்புலர் ஆயிட்டாங்க. அந்த வகையில் நிறைய சிங்கர் செலிபிரிட்டிஸ் அவங்கள பாராட்டிட்டு வர்றது விதமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சாரே அவங்கள பர்சனலாக விஷ் பண்ணி தன்னுடைய நெக்ஸ்ட் படத்துக்கு பாடுற வாய்ப்பை கொடுத்தது தான். அது மட்டும் கிடையாது, விஜய் ஆண்டனி சார் தன்னுடைய அடுத்த மலேசியா கான்சர்ட்டில் பாடுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பையும் நம்ம அபிஷேகாவுக்கு கொடுத்தது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய கிஃப்டையுமே அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகாவோட ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து டெடிகேஷன் ரவுண்டில் போச்சு. அதாவது அபிஷேகாவோட ப்ரொமோவும் வரல, அவங்களுடைய பாடலும் அந்த வீக் வந்து இடம்பெறலை. அப்படிங்கிற பட்சத்தில் அபிஷேகாவை மேபி கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நம்ம சேனலோட விஜேவான நம்ம அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க. மேபி அது என்ன அப்படிங்கிற ரீசனையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் அரிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் அர்ச்சனா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நடுவில் ஒரு ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மற்ற குழந்தைங்களை நாங்கள் இந்த வீக் வந்து பாட விட்டோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போவே டைட்டில் வின்னர், அதுக்கு மட்டும் இல்லாமல் டிசர்விங்கான கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை நம்ம முதன்மைப்படுத்தினா மற்ற குழந்தைங்க கூட மனசில் அது ஒரு இதை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்களுடைய நம்பிக்கைக்கு இது ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் நாங்கள் வந்து அந்த ரவுண்டில் அபிஷேகாவை பாட விடலை. நெக்ஸ்ட் வீக் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சதுக்கு காரணம், அந்த வீக்கில் குழந்தைங்க எந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுறதுக்காக தான். அந்த வகையில் தான் நம்ம சுமன்ராஜ் கொடுத்த கம்பேக் அப்படிங்கிறது அபிஷேகாவை விட அதிகப்படியான காம்ப்ளிமெண்ட் வாங்கினது மட்டும் கிடையாது, சேனல் சார்பாக தங்கமயில் கொடுக்குற அந்த ஸ்பான்சரான 1 கிராம் கோல்டு காயினையும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சுமன்ராஜ் கொடுத்த இந்த பெரிய கம்பேக்குக்காகவே ஸ்ரீனிவாஸ் சார் அவருக்கு ஒரு பெரிய கிஃப்டை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேனல் சார்பாக கொடுத்த தங்கமயில் கிஃப்ட் வந்து அது வேற, நான் உனக்கு பர்சனலாக உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், நான் ஆரம்பத்துலேருந்தே உங்ககிட்ட எதிர்பார்த்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த வகையில் மேபி அபிஷேகாவை கார்னர் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு இஷ்யூவும் அப்போ போயிட்டு இருந்தது. பட் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அபிஷேகா ஓப்பனாகவே பேசியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும், உங்களுக்கு அபிஷேகாவோட பாடல் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.